Praise the Lord. Hi friends. வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னோட நேட்டிவிட்டிஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ பட்டுக்கோட்டை தான் என்னோட நேட்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஜாஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போன இடம் தான் அதிராம்பட்டினம். அதுவும் என்னோட நேட்டிவிட்டி பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டான ரால் வாடா இதை தேடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தேன். இது என்னோட சைல்ட்ஹுட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரிஸ். ஸோ ஃபுட்டு அதை எனக்கு இந்த வருஷம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போயிருந்தேன். எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு 4 வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே கிடச்சிருந்துச்சு. இது வந்து நோன்பு காலங்களில் வந்து முஸ்லீம்ஸ் இதை எடுத்துக்குவாங்க. இதுக்குள்ளே ஒரு கோகோனட் ஃபில்லிங் வச்சு கொடுப்பாங்க. இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய ரால் வடா இப்படி தான் இருக்கும். இதை ரால் வடைன்னு சொல்ல மாட்டாங்க, வாடான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடுங்க. அதிராம்பட்டினம்னாலே ஸ்பெஷல் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெஷ்ஷான மீன் மார்க்கெட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அங்கே கிடைக்கும். ஏன்னா அதிராம்பட்டினத்துலேயே கடல் இருக்குது. ஸோ அதனால் அங்கேயே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். இது குண்டு ஒட்டு மாங்காய், நீல மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் இந்த மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ, பனங்கிழங்குலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அன்னன்னைக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து மீன்லேருந்து அன்னன்னைக்கு வரும். ஸோ இது வந்து வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ரால் கூறு வெறும் 100 ருபீஸ். நம்பவே மாட்டீங்க. நீங்களாம் ஐஸில் வச்ச மீன் தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதிராம்பட்டினம் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படி பிடிச்சி இப்படி குழம்புல போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன். நீங்கள் அதிராம்பட்டினத்துலேருந்து வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ விலை அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்படி ஃப்ரெஷ்ஷான மீனை அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம அதிராம்பட்டினத்தை தவிர வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஸோ அதிராம்பட்டினம் மட்டும் கிடையாது, முத்துப்பேட்டை, மல்லிப்பட்டினம் அப்படின்னு நிறையா அது பக்கமே போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மீன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்க மட்டன், சிக்கன், ஸோ சின்ன நண்டு, பெரிய நண்டு, ராலில் எல்லா எக்கு, காடை அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். வெஜிடபிள்ஸும் இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய மீனா இருந்தாலும் அழகா பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் இவ்வளோ பெரிய ரால் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய ரால், கனவா மீன் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுல ரால் வந்து டபுள் வெரைட்டி, பெரிய கிங் ராலும் இருந்துச்சு, ஸ்மால் ரால்ஸும் இருந்துச்சு. ப்ரான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கம்மியான பிரைஸ். நீங்க ஒரு 500 எடுத்துட்டு போனீங்கன்னா பாருங்க, இவ்வளோ இருக்க மீனே வெறும் 100 ருபீஸ்க்கு தான் பே பண்ணுங்க. இந்த மீன் மார்க்கெட் எத்தனை வருஷமா இருக்கு? அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க? ஓகே ஓகே. இங்க நிறைய சேல்ஸ் ஆகுது. எந்த மீன் நிறைய சேல்ஸ் ஆகும்? வந்து காளை மீன், உருவா மீன், ஓகே, கழுங்க, எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக அந்த கடலுக்கு வரும். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். எங்கேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அதிராம்பட்டினம் கடலே வருது. அப்படியா? சரி சரி. இப்படி வந்துடுங்க. சரி. இங்கே வந்து பிரசல வந்து அதிகம் சொல்ல போனால் காளை மீன் சொல்லுவாங்க. ஓ, வந்து ஃபாரினில் வந்து சாலை மீன் சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அதே மாதிரி வந்து நிறைய ஜாஸ்தியாக வருது. அதான் சரி. சாலை மீன் சொல்லுவாங்க. வஞ்சர மீன் அதிகம். இன்னைக்கு வேற எந்த மீன் இதில் ஸ்பெஷல்? இந்த தேசப்பொடின்னு சொல்கிறாங்களே, ஐஸ் பொடின்னு சொல்லுவாங்க. தேசப்பொடி சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த பொடி இங்கே அதிகமாக வரும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். சரி. உடனே சேல்ஸ் ஆகிடும். அப்புறம் வஞ்சர மீன் ஒன்று வரும். ஓ, ஐஸுக்கு வேலை இல்லை. ரைஸ் வேலை இல்லை. இப்போ வெளியே டெலிவரி பண்ணுறாங்க. கிலோமீட்டரில் நீங்கள் இங்கே தான் கடை வச்சுருக்கீங்க? ஓகே ஓகே, சொல்லுங்கள் சார். ஒரு நாளைக்கு 50 போட்டு 100 போட்டு பண்ணினே வரும். அன்னன்னைக்கு வந்துடும். ஓ, எதுவுமே வந்து ஐஸ் வரும். உங்கள் நேம்? என் பேர் முகமது சார். உங்கள் நேம்? நீங்கள் வீடியோ எடுத்துருப்பீங்க, பார்த்துட்டு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே. ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் அதிராம்பட்டினம் மீன் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சனலைஸ்ட்? உங்களுக்கு நான் இங்கே பிறந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ஓகே, நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்குமே கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க. சரி, நான் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சா விடுவோமா? எல்லா மீனையும் கையோட வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஸ்பெஷலான மீன் தேசப்பொடி, அதை நாங்கள் வாங்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நேட்டிவிட்டியோட இன்ஃபர்மேஷன் இன்னமே எல்லா வீடியோஸும் வரப்போகுது. மறந்துடாம வீடியோவோட கனெக்ட் ஆயிருங்க, சேனலோட கனெக்ட்ல இருங்க. ஸோ மேலும் சூப்பரான ரெசிபி